கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவன் நமக்கு கொடுத்த ஈவாக இருக்கிறது. இந்த அருமையான காலை வேளையிலும் புதிய மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்து இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, ஒரு தாய் இந்த நாட்களிலே எப்படியாக ஒரு பிள்ளையை தன்னுடைய மார்போடு அணைத்து தேற்றுவாளோ, ஆனாலும் அப்படியாக அவள் தேற்றுகிற வேளையிலும் நான் அதே விதமாக அதைவிட மேன்மையாக நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறது மட்டுமல்ல, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் என்றால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய நகரமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, எருசலேம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பூமி, அவர் நடந்து திரிந்த இடமாகவும் அவருடைய பட்டணமாகவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த அந்த இடமுமாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, எங்களுக்காக அவர் கல்வாரியிலே மரித்து அங்கே சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களை மீட்கும்படியாக மறுபடியுமாய் உயிரோடு அங்கே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நான் உங்களை தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தாய் எப்படியாக தன்னுடைய பிள்ளையை இந்த நாட்களிலே அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவளை தேற்றுகிறாரோ, சில வேளைகளில் பிள்ளைகள் அழும். என்ன காரணத்துக்காக அழுவதென்று பிள்ளை ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் தாய் அந்த பிள்ளையை இந்த நாட்களிலே அணைத்து அதுக்கு ஆறுதல் சொல்லுகிற வேளையிலே அந்த குழந்தை இந்த நாட்களில் அழுகையை மறந்து இந்த நாட்களிலே சந்தோஷமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற மற்றவர்களுடைய நிந்தைகள், மற்றவர்களுடைய உபத்திரவங்கள், மற்றவர்களுடைய வசை சொல்லுகள், மற்றவர்களுடைய புறங்கூறுதல்கள், மற்றவர்கள் நம்மை ஒரு ஏளனமாக இந்த நாட்களை நடத்துகிற காரியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சில வேளைகளில் நாங்கள் மனம் நொந்து போய், யார் எங்களை தேற்றுவார்கள், யார் எங்களுக்கு ஆறுதல் தருவார்கள், யார் எங்களை அணைத்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். அந்த வேளையிலே நம்ம இந்த நாட்களை நம்முடைய பெற்றோர் அணைக்காமல் இருக்கலாம், அல்லது இந்த நாட்களை நம்முடைய அதாவது கணவனோ மனைவியோ இந்த நாட்களில் யாராவது இந்த நாட்களில் பிள்ளைகளை, அதாவது இப்போ பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ இந்த நாட்களை அணைக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் உங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் நான் உங்களை தேற்றுவேன் என்ற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த மாதம் நீங்கள் நெருக்கப்பட்டு இந்த நாட்களில் இந்த புதிய மாதத்துக்குள் வந்திருக்கலாம். ஒரு தேற்றுவதற்கு ஒன்றுமில்லாதபடி, ஒருவரும் இல்லாதபடி இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் 1வது நாளிலும் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதே மகனே மகளே, நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுகிற விதமாக நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுவும் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே நான் உங்களை தேற்றி இந்த நாட்களிலே அங்கே மகிழ்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலையும் ஒரு தேற்றுதலையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே
நாட்களிலே சேருங்கள். அவருடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நீங்கள் அங்கே இந்த நாட்களிலே சேர்ந்து அவருடைய கரத்தினாலே தேற்றப்படுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனாலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். உங்களுக்கு ஆறுதல் தேற்றல் தேவை என்றால் கர்த்தர் தான் அதை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.